இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கலாம், புதுசாக இருக்கலாம். இதெல்லாம் பண்ணால் யாராவது ஏதாவது நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு கூட இருக்கலாம். பட் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பண்ணுங்கள், உங்களோட உடம்பு ஹீல் ஆகும். நமக்கே தெரியும் நம்மளோட உடம்பு வந்து பஞ்சபூதங்கள்னால ஆனது. அந்த பஞ்சபூதங்களோட இணைஞ்சு பஞ்சபூதங்களாக இயற்கையாகவே நம்மளோட உடம்பை ஹீல் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதில் சில வழிமுறைகள் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது இப்போ நீங்கள் ரொம்ப பயம் ஜாஸ்தியாக இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் பதட்டமாகறீங்க, பயமாகறீங்க அப்படின்னா கடல் சார்ந்த பகுதியில் நீங்கள் நடக்கிறது, ஆறு சைடில் எல்லாம் போய் கால் வச்சு உட்காந்துருக்கிறது, தண்ணி தொட்டி இருந்ததுன்னா கூட அதில் கொஞ்சம் நேரம் கால் வச்சு உட்காந்துருக்கிறது, இதெல்லாம் உங்களோட பயத்தையும் பதட்டத்தையும் இந்த தண்ணி வந்து உங்களுக்கு போக்கிடும். இதே வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து கோவம் வருது, எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு வந்து பேசிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அந்த கோவத்தை அடக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க மரங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு மரத்தை வந்து நீங்கள் ஃப்ரெண்டு பண்ணிக்கோங்க. அந்த மரத்தை போய் கட்டி பிடிச்சி உட்காருங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக அந்த இடத்துல உட்காருங்க. அந்த இடத்துல உட்காந்து டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப அந்த கோவங்கள்லாம் குறையும், மனம் வந்து சாந்தமாகும். அதே மாதிரி ஹாப்பினஸ்ஸே இல்லை, ஒரு மைண்ட்ஃபுல்னஸ்ஸே இல்லை, மனசு வந்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள் டிப்ரெஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் எந்திரிச்சு வெயிலில் கொஞ்ச நேரம் உட்காருங்க, சூரியனை பார்த்து வெளிப்படுங்க, சூரியனோட மந்திரத்தை சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் உங்களை வந்து டிப்ரெஷன்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வரத்துக்கு இயற்கையாகவே ரொம்ப நல்ல ரெமெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப கவலைகள் ஜாஸ்தியாக இருக்குது, உங்களை யாராவது ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க, அந்த ஹர்ட் பண்ண மொமெண்ட்ஸை வந்து மறக்க முடியல, அதை நினச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதிலிருந்து வெளியே போகிறதுக்கு மலை சார்ந்த பகுதிகளில் போயிட்டு நீங்கள் ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணுறது, அந்த இடத்துல வந்து பீஸ்ஃபுல்லாக உங்களோட மைண்டை வந்து கொடுக்கறது, நல்ல ஒரு அமைதியான இடத்துல கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஹீல் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மனக்கவலைகள் டெய்லி லைஃப்பில் வந்து அந்த காலையிலேருந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, அதுலேருந்து ஒரு தூங்க போகிறதுக்கு முன்னாடி டிஸ்டர்பாக இருக்குது, அதை நினச்சிட்டே இருக்கீங்க, அதெல்லாம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா புல் பகுதியெல்லாம் இருக்குல்ல, புல் இருந்துச்சு அப்படின்னா அதில் நடங்க. இல்லாட்டி மணல் பகுதியில் நீங்கள் வெறும் காலில் செருப்பெல்லாம் இல்லாமல் நடங்க. அப்போவும் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் எனர்ஜியில் ஹீல் ஆவீங்க. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நீங்களே ஹீல் பண்ணக்கூடிய அருமையான விஷயம் இது. தேங்க்யூ.